ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். ஆலு பாலக் ரெசிபி வந்து பார்க்கலாம் இன்றைக்கி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆலு பாலக் பண்ணுறதுக்கு 4 உருளைக்கிழங்க தோல் சீவி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாலக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் எண்ணெய் வந்து சூடாகட்டும். எண்ணெய் சூடானோன்னே 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஒரு பட்டை வத்தல் போட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம இந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற இந்த மீடியம் சைஸில் நறுக்கி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கை நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதில் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்து எண்ணெயிலேயே இதை வந்து நல்லா வதங்க விடலாம். பாருங்கள், எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து எல்லா மசாலா ஐட்டமும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ அந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக ஒரு 1/2 கிளாஸ் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்தாச்சு. லாஸ்ட்டாக நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வந்து வேக விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்து இந்த உருளைக்கிழங்கு இந்த ஸ்டேஜில் வந்திருக்கு. இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வச்சுருக்கிற பாலக்கீரையை லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். நல்லா அந்த உருளைக்கிழங்கு வந்து இந்த 10 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுங்க. இந்த மாதிரி வரும். நல்லா வந்து அழுத்தி பார்த்திங்கன்னா அது உடையணும் உருளைக்கிழங்கு, அந்தளவு நல்லா வெந்துடணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து இந்த பாலக்கீரையை வந்து சேர்த்துக்கலாம். அந்த பாலக்கீரையை சேர்த்தாச்சு. இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். இது நம்ம தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை. அந்த கீரையில் இருக்கிற தண்ணியிலேயே அது நல்லா வந்து வெந்துடும். பார்த்திங்கன்னா தெரியும், தண்ணி வந்து பாருங்கள், தண்ணி எதுவுமே நம்ம ஊற்றலை. ஆனால் அந்த கீரையில் உள்ள தண்ணியே வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. 5 மினிட்ஸ் குக் பண்ணியாச்சு. நல்லாவே வந்து இந்த கீரை எல்லாமே பிளெண்ட் ஆயிடுச்சு. நல்லா உருளைக்கிழங்கோடு பிளெண்ட் ஆகி நல்லா வெந்துருச்சு. ஆலு பாலக் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து நம்ம மாற்றிடலாம். இதை வந்து நீங்கள் சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், சாதத்து கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.